பிரைஸ் த லார்ட். கனத்துக்குரிய தேவ மனிதன் சகோதரர் அப்பாத்துரை அவர்களிடம் ஒரு ஒரு இள வாலிப மகன் இன்னொரு இளம் வாலிப மகனை தோளில் சுமந்து கொண்டு வருகிறான். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அவனை ஒருவனாலும் அடக்க முடியாது. அவனை சங்கிலியால் கட்டி தன்னுடைய தோள் மேலே தூக்கி கொண்டு வருகிறான். பிரதர் அவர்கள் அவன் சங்கிலியை கலட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருமே அவனுடைய சங்கிலியை கலட்டுறதுக்கு முன்னாடி வரல. அவங்ககிட்ட ரொம்ப விசுவாசம் குறைவாக இருந்துச்சு. அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம். பிரதர் பார்த்தாரு, இவங்க ரொம்ப விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் போங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க. பிரதர் சொன்னார், சங்கிலியை கலட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. கலட்டின உடனே சங்கிலியை கலட்டின உடனே அவன் நல்லா பராக்கிரமசாலியாக இருக்கிறான். பிசாசு அவனை விட்டு போய்விட்டது. ரொம்ப சாந்தமாக கையை கட்டிட்டு பிரதர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, பிரதர் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினச்சிட்டாங்க. ஆனால் பிரதர் சொன்னார், நீங்கள் நேற்றே விசுவாசித்து அவன் சங்கிலியை நீங்கள் கலத்திருந்தீங்கன்னா நேற்றே விடுதலை கிடைத்திருக்கும். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தீங்க, அதனால தான் நான் உங்களை போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னார். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவங்களுக்கு விசுவாச குறைவாக இருந்துச்சு. அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தாங்கன்னா நேற்றே விடுதலை வாங்கி கொண்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம வந்து எதில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா.